நான் உங்கள் படத்தை வந்து கல்லூரியில் இந்த லஞ்ச் ஹவரில் வரைவேன். நீங்கள் கரையெல்லாம் செண்பகப்பூ வரைஞ்ச படத்தில் இருந்து அந்த படங்கள் எடுத்து வரைவேன். அடுத்து வந்த லாயர் வந்து அந்த படத்தை அழிக்காமல் மற்றதெல்லாம் அழிச்சிட்டு பண்ணதில் எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்து அப்படியாக நான் காப்பாற்றப்பட்டு வந்தேன். எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நீங்களும் கண்ணதாசனும் இருக்கிற படங்கள் என்கிட்ட 1-2 இருக்குது, நான் கொண்டாந்து தர்றேன் உங்களுக்கு. ஒரு புல் தரையில் உட்காந்துருக்க மாதிரி அவர் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு படம் என்கிட்ட இருக்குது. நான் இப்போ எப்படியும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருவேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த கண்ணதாசனுடைய அனுபவங்களை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன். அதை அந்த அனுபவங்கள் எனக்கு கண்ணதாசனுக்கும் உங்களுக்கும் என்ன எப்படி, ஏன்னா அவருடைய கவிதைகள் அவருடைய பாடல்கள் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுடைய படங்களும் சேரும்போது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன செய்தி இருந்தால் சொல்லுங்கள். கண்ணதாசன் என்கிட்ட ரொம்ப உரிமையோடு பழகுவார். எப்படின்னா எப்போவாது தான் அவரை பார்க்குறது. தென்றலில் அவர் ஆசிரியராக இருக்கும்போது நான் தென்றலுக்கு போய் அங்கேயே உட்காந்து வரைய சொல்லுவார் படத்தை. அவ்வளோ ஆர்வம் அவர். நான் ஒரு பத்திரிகைக்குள்ளே போய் படம் வரைஞ்சி கொடுத்தது அந்த தென்றல் ஒன்றுக்கு தான். மற்றதெல்லாம் வீட்டில் வச்சு வரைஞ்சி கொண்டு போகிறது தான், அல்லது கொடுத்து அனுப்புகிறது தான். நான் அங்கே போய் உட்காந்து வரைகிறப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து, நான் ஒரு எவ்வளோ பெரிய ஓவியன் இல்லை ஒரு திறமையான கலைஞன் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கலைஞர், ஏன்னா உங்களுடைய கவிதைகளுக்கு நாங்கள்லாம் தூசி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் பேசி பழகினோம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சமயம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அதில் அவர் தான் தலைமை தாங்குறவர் கண்ணதாசன். ரெண்டாவது அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளையை போல்ந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, நானும் பேசணும். எனக்கு என்ன அதில் வீட்டை பொண்ணு தெரியும், மாப்பிள்ளை தெரியாது. நான் வந்து பேசினேன். அப்போ அவர் வெளியே இறங்கி பேசிகிட்டு இருக்கும்போது கேஏ கிருஷ்ணன்னு ஒரு மந்திரி இருந்தார் அந்த காலத்தில், ஒரு அமைச்சர் கேஏ கிருஷ்ணன். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா என்னுடைய படங்களை வெகுவாக ரசிக்கிறவர் கேஏ கிருஷ்ணன். அவர்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கமாக போய் இவங்க 2 பேரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலாம், ஒரு மரியாதை அப்படின்ட்டு கிட்ட அப்படி போனேன்னா, இந்த வந்துட்டான் பாவி மனுஷன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, என்னமோ திட்ட போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு. அவர் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, அவருக்கு மேலே கலைஞர் கிடையாதுன்ட்டு கேஏ சொல்கிறாரு. அப்போ நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்னு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதாவது பாவ மன்னிப்பில் அந்த கலைகளிலே அவள் ஓவியம்னு இந்த பாவி மனுஷனால தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு எங்கே அதாவது காலரை தூக்கி விட்றதா தலையை சீவி விட்றதான்னு ஒன்றும் தெரியல. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதான் எங்களுக்கு உள்ள சந்தோஷமாக இருக்குது. அவன் வந்து ஆகணும். அவன் இவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு வச்சுட்டாரு. நீங்கள் நல்லா அது மாதிரி நீங்கள் கேளுங்க. அது லேடிஸு ஏதாவது கேள்வி கேளுங்களேன். லேடிஸ் ஏன் உன்னை யாரும் இப்படி படம் போட சொன்னதுன்னு அப்படி கேளுங்க. நீங்கள் தானே சுஹாசினியை அறிமுகப்படுத்தினதுக்கு தூண்டுதலாக இருந்தீங்க சார். அதெல்லாம் எப்படி இவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுஹாசினி பிரசாத் ஸ்டூடியோவில் போய் நான் ஒரு நாளைக்கு டைரக்டர் மகேந்திரன் பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம் சந்தோஷமாக. அங்கே ஒரு ஷூட்டிங்க்கு வின்சென்ட்டு தான் கேமரா, அசோக்குமார். அதுக்கு அவர் உதவியாக ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு ஒன்று இன்னும் வந்து அது கேமரா சார் இதுக்கு லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் தள்ளி நிற்க போகிறாங்க
அப்படி என்னமோ பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் டைரக்டர் மகேந்திரன் சொல்கிறாரு, நெஞ்சதுக்கு இல்லாதேன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். அதில் ஒரு 16 வயசு பொண்ணு குறும்புனா குறும்பு, அப்படி ஒரு பொண்ணு. அதுக்கு நம்ம ஹில்டாவை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அவளை ஹீரோயினை போட்டுருவோம் அப்படின்னாரு, என் மகளை. அப்போ நான் சொன்னேன், அவள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டா, சினிமாவில் நடிக்கிறதுனா ஒத்துக்க மாட்டான், நீங்கள் வேறு கேட்டு பார்ப்பேன் என்ன சார் நீங்கள் அப்படி. ஆமாம், இந்த அங்கே அவளை குதிரை குட்டின்னு சொல்லுவார் அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. அந்த நிற்கிறாள் குதிரை குட்டி, ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் கூப்பிடாதீங்க வேஸ்ட்டு அப்படின்னேன். சரி வா, எல்லாம் வாமா, அங்கிள் கூப்பிட்றாரு. அது ஏம்மா என் படத்தில் நீ தான் ஹீரோயின் அப்படின்னு. எவனை கேட்டு ஹீரோயின் அப்படின்னா அவள் இப்படி தான் பேசுவாள் அவர்கிட்ட. அவன் என்ன எவனை கேட்கணும், இந்த ஆள் உங்கள் அப்பா, அவர் தான் வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்கன்னு சொன்னார் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அப்பாவாக இருந்தாலும் யாராட்டம் இருந்தாங்க, நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். சரி சும்மா இருக்காங்க, நீங்கள் சொன்னபடி அப்போவே கேட்டுருக்கலாம் சார் அப்படின்ட்டார் அவர். அது மாதிரி அப்போது நான் ஏன் சார் நீங்கள் இப்படி ஹீரோயினுக்கு அலையிறீங்க, இந்த அங்கே ஒன்று நிற்கிது பாருங்க ஒரு பொண்ணு, கரெக்டாக உங்களோட கேரக்டருக்கு அவளை விட எவனும் ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு அவங்க பேர் என்ன கேட்டால் சுகாசினின்னார். அப்போ நான் கேட்டு பார்த்துறேன், நீங்கள் சொன்னால் எதுவுமே எனக்கு உண்மையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னாமா நீ அடுத்த படத்தில் ஹீரோயின் நான் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சார். அதாவது அயமாட்டி ஒரு கமாண்டுங்கிற மாதிரி அது சொல்லிட்டு போயிடுச்சு. அதான் அப்படி போட்டது தான் அவள் தான் ஹீரோயின். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயினை இன்னும் 4 படங்கள் நடித்து இது பண்ணதுக்கப்புறம் அவள்கிட்ட போய் உங்களை யார் இனிஷியேட் பண்ணதுன்னு கேட்டாங்க. அவள் யார் ஜெயராஜான்னு கேட்டிருக்காங்க. அவனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்னமோ சான்ஸ் கொடுத்தாரு மகேந்திரன் அப்படின்ட்டு. சரி அப்படிதான் நான் சொல்லணுங்க, அவங்க நியாயம்தான். என்ன கேட்டால் இப்படி ஒருத்தர் கமிட் பண்ணாருன்னு சொல்லி இது பண்ணாங்க, அவ்வளோ அனாவசியமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எக்ஸட்ரா என்னமோ இருக்குது. அப்போது ஒரு பொண்ணு அப்படி தானே சொல்லணும், அது நியாயமான பேச்சு தான். அது நான் ஒன்றும் தடை சொல்லலை. ஆனால் தட் இஸ் வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறேன். சார் வணக்கம். நீங்கள் தாயம்னு ஒரு தொடர்கதை கமலஹாசன் எழுதுனதுக்கு வரைஞ்சிங்க. ஆமாம், அது பின்னாடி ஆளவந்தான்னு ஒரு படமாக வந்தது. அந்த கதை உங்களுக்கு தெரியல இல்லை? அதில் 2 ஒரு ட்வின்ஸ் கமலஹாசனுக்கு வித்தியாசமான இதை காமிச்சிருப்பீங்க. அது 2 பேருமே வரைஞ்சிருப்பீங்க. 2 பேருக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் காமிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை? ஓகே, ஆண் தான். கமலஹாசனையே அதில் வரைஞ்சிருந்தீங்க நீங்கள். கமலஹாசனையே ட்வின்ஸாக கமலஹாசனையே வரைஞ்சிங்க அந்த தொடரில். ஆமாம் ஆமாம், இன்னொருத்தன் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்டு. ஆமாம் ஆமாம், அதுக்காக அது அதனால் எப்படியும் பார்த்தவொன்னே தெரியும் இவங்க ஒருதான் அஃப்ளூவன்ட்டு, இன்னொருதான் சிம்பிள் மேன். சரி சரி சரி, தேங்க்ஸ். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக்கெலாம் வரைஞ்சிங்க இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு வரைஞ்சிங்கல்ல, அதை பற்றி யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அது எப்படி கன்சீவ் பண்ணி வரைவீங்க சார்? இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது பாடநூல். ஆமாம், பாடநூல்காரங்க என்கிட்ட வரும்போதே அவங்களுக்கு தெரியும் இவரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட வேலையே கண்ட்ரோல் பண்ணுறது தான். பாடப்புஸ்தகத்துக்கு ஐடியா கொடுக்குறவங்க அவங்க சொன்னதைத்தான் வரையணும். ஓவியனுங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு ஓவியம் தானேயா, அவன் சொன்னால் தான் போடுன்னா போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த ஆட்டிடியூடு இப்போ நீங்கள் இங்கே ஓவியனுங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நானாக அடைஞ்சிக்கிட்டதுங்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் ரசிக்க வச்சதுனால நீங்கள் எனக்கு கொடுக்குற உயர்வு அது.
ஆனால் அவங்களாம் பாட புஸ்தகத்து ஆத்தர்ஸு ஜென்ரலி எப்படின்னா எல்லாரையும் நான் பேர் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. அவன் ஓவியம் தானே, அவன் படம் போடுறது தான் அந்த கதையை, அதில் இருக்கிற கதையை படிக்க சொல்லுங்கள். அவர் வேறு படித்தவரான், இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிடுவார், இங்கிலீஷ் பாடமாக இருக்குன்னு வச்சுங்களேன், படிச்சிடுவார். படிச்சுட்டு அவர் போட்டோம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டவங்களே அவர் படிச்சுட்டு அவராக போடட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டேன் நான். புரியுதுங்களா? அது ஒரு நம்ம ஏன் பண்ணிக்கிட்ட ஒரு தனி அந்த பெருமை இருக்கிறதுனால தான் ஒரு உயர்வு அடைய முடியும்னு எனக்கு தோணுது. அதாவது இது தற்பெருமையாக மண்ணாங்கட்டியோ அதெல்லாம் கிடையாது. அது வேணும் எல்லாருக்கும். ஓகே சார். அப்புறம் உங்கள் பெயிண்டிங்ஸில் நிறைய கிட்டார்ஸ் வரைவீங்க, அதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? கிட்டார்ஸ் ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? ஏன்னா கிட்டாரு போட்டு நல்ல பெரிய கிட்டார் வாத்தியம் இசை கலைஞனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சரியாக வரலை, அதனால கிட்டார் போட்டேன். அந்த கிட்டார் சம்மந்தமாக எனக்கும் ஒரு கேள்வி உண்டு. என்னென்னா அதில் நைலான் கயிறுக்கு நீங்கள் அவர் எழுதும்போது அந்த கொலை நடந்து வரும்பொழுது ஜி ஸ்ட்ரிங் அறுத்து இருந்தது அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். அப்புறம் கரையெல்லாம் செண்பகப்பூவில் கல்யாணராமன் ஒரு கேரக்டர், அவன் கிட்டாரோட தான் அந்த ஊருக்கே வருவான். அதை பார்த்துட்டு தான் நானே கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்பொழுது கிட்டார் வாசிக்க தெரியாட்டாலும் எனக்கு வாத்திய இசையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு இது வாசிக்க தெரியும். அது நீங்கள் தெரியும்னு நான் இப்போ பேட்டியில் சும்மா சொல்கிறேன்னா நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் வாசி காட்டுங்க சார்னு சொல்லுவீங்களே, அதனால மரியாதையாக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் தனியாக. இப்பொழுது இப்பொழுது இசை விருந்துக்கு தயாராகுங்கள். நமக்கு அவர் மௌத்தார்கான் வாசிக்க நமக்காக இது பண்ணுற இதில் இந்த பிளாக்கு கட்டையெல்லாம் இருக்கும்ல, மேலே பிளாக்கு கட்டையெல்லாம் இருக்கும்ல, அது இதில் கிடையாது. அது அந்த கீழே வெள்ளைக்கட்டையிலே வரக்கூடிய பாட்டு இருக்குல்ல, அது மட்டும்தான் இதில் போட முடியும். அந்த லிமிட்டேஷன் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டை வாசிங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓவியருக்கும் அந்த அந்த பெண், அது மாடர்ன் பெண்ணோ குடும்ப பெண்ணோ, அந்த முக அமைப்புன்றது ஒரு 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 பிராண்டடாக இருக்கும் இல்லையா? இப்போ மணியம் செல்வன் சாரோடைய பெண்கள் எல்லாருக்கும் அந்த முக அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். மாருதி சார் வரைகிற அந்த பெண்கள் பூரா அப்படியே குண்டான முகங்கள். ஆமாம், ஒரு ஐடென்டிட்டி. அந்த கண்டிப்பாக அந்த பெண் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த பெண் ஒரே மாதிரி பெண்ணாக தான் இருப்பாள். உங்களுடைய ஒரு ஆதர்சமான அந்த மாதிரி அது உங்களுக்கு அந்த மாதிரி பெண் உருவத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஏதாவது இருக்காங்களா, இருந்தாங்களா? இருந்தாங்க, இப்போ இருக்காங்க, ஆனால் இருக்கல. சரி சரி, போதும் போதும். சரி, இப்போ மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் திருமணமான புதுதில் அந்த நேரத்துலலாம் அவர் வரைகிற படங்கள் வந்து அவர் வந்து அந்த கவர்ச்சியாக வரைகிறதுன்றது அவரோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு முத்திரை, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே இருந்தது, இப்போயும் இருக்குது. பட் உங்கள் கோணத்தில் அப்படி நம்ம கணவர் படம் வரைகிறது உங்களுக்கு எம்பரேசிங்காக இருந்ததா, தர்ம சங்கடமாக இருந்ததா? இல்லை, இல்லை, கதையை படிச்சுட்டு சொல்றதே நான் தான் சொல்லுவேன். அதனால் நான் அப்புறம் சொல்லுவேன், போன தடவை போட்டிருக்கும்போது அவளுக்கு ஃப்ராக் போட்டிருந்தேன், இது போட்டிருந்தீங்க சாரி, இந்த தடவை தாவணி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆமாம், இன்னொன்று இல்லை, இப்போ சினிமாக்கிறார் வந்து நாங்கள் போவோம். போனால் இங்கிலீஷ் படத்துக்கெலாம் போனால் அந்த காலத்து ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ போடலைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ என்னமோ இப்படியெல்லாம் காட்டுறேன். வெறும் உங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு உள்ள ஜட்டி போட்டுட்டு சொல்லிடுவாங்க. ஆமாம், அப்போல்லாம் ஒருத்தர் யாருமே பிஹேவியர் பண்ணவே நல்லா பண்ணிட்டு, ஜனங்கள் பிஹேவியர் பண்ணவே யாருமே இல்லை, ஜனங்கள் மட்டும் இல்லை, யாருமே. நாங்கள் வந்து அப்புறம் நாங்கள் பார்ப்போம், ஏன் இப்படியே கொண்டு வந்துருக்குல்ல, அப்போ நாங்கள் போடுறோம். ஆனால் இவங்க வந்து சாரியெல்லாம் வந்து அப்புறம் கட்ட ஆரம்பித்த பிறகு எல்லாரும் அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதாவது பொண்டாட்டிக்காரி யூஸ்வலாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன எப்போவுமே ஒரு சைடு ஓப்பனாக தான் இருக்கணுமா, அப்படி தானே சொல்லணும். இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓடுறான்னு போட்டுருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போடுறீங்க, பதறி ஓடுற மாதிரி. அப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குமா மேலே, அது அந்த மாதிரி கலைஞ்சிருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு இவங்க சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு. அப்போ குமுதம் ஆஃபீஸில் மூட சொன்னதுக்கெல்லாம் காரணமே மேடம் தானே? இல்லை, ஒரு சீசனில் நீங்கள் திருமணமான புதிதில் ஒரு சீசனில் உங்களோட கதாநாயகிகள் எல்லாருமே ரெட்டை ஜடையோடு வந்ததுக்கு காரணம் புரியுது. இல்லை, இப்போது அவங்க சொன்ன பதிலை நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவும் சரி இவங்க அப்பாவும் சரி 2 பேருமே பிரிட்டிஷ் கம்பெனிஸில் வேலை பார்த்தவங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பிரிட்டிஷ் ஓரியன்டாக, அந்த ஆஃபீஸர்ஸு அவங்க எப்படி ஃபேமிலி கண்டக்ட் பண்ணிக்குவாங்க, எப்படி பேசிக்குவாங்கங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அதாவது சோகால்டு இந்தியன்ஸை வந்து ஒரு ரூரல் டைப்பாகவும் அவங்க ஒரு அர்பன் டைப்பாக இருக்கிற மாதிரி தான் அந்த குடும்பங்கள் இருந்தது. அப்போது இவங்களுக்கு கல்யாணம் வயசு சமயத்தில் வந்து சொசைட்டியே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ வந்து அவ்வளோ இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி ஆஃபீஸர்ஸுங்கிறதுக்கும் சரி, மற்ற இந்தியன் கம்பெனி ஆஃபீஸர்ஸுக்கும் சரி நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் குடும்பமாக இருந்ததுனால vocally also, visually also, they were very open. சார் வணக்கம் சார், என்னுடைய பேர் கிளிக் ரவி. இந்த தென்மேற்கு பருவம்னு ஸ்ரீவேணுகோபாலன் எழுதினார் இல்லையா,
அதுக்கு நீங்கள் வரைஞ்ச படங்கள் மாத்திரம் தனியாக வந்து உருவங்கள் மாத்திரம் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாக்கா அந்த ரயில்வே லைனு அந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தீங்க நீங்கள். அந்த ஓவியங்கள்லாம் இருக்கா? எல்லாமே கலர் படங்கள் மொத்தம். இது ஒரு புது கேள்விங்க. ஏன்னா அதுவும் பாருங்கள், ஒரு ஓவியர் தான் கேட்குறாரு. கரெக்டு, நல்ல கேள்விங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்கள், அதுக்கு நன்றி. எப்படின்னா, நான் யூரோப்பு அமெரிக்கா டூர்லாம் போகும்போது போகிறதுக்கு முன்னால் நான் 4 வாரத்துக்கு இருக்க மாட்டேன். அப்போ ஆனால் 4 வாரத்துக்கு என் படம் வேணுமே பத்திரிகைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது 4 வாரத்துக்கு வேண்டிய படங்களை அப்போல்லாம் ஒரு ஒரு இஷ்யூலே வந்து 12 படங்கள், இப்போ 7 படம் 13 படம்லாம் வரைய வேண்டியிருக்கும். நான் இந்த காலத்து மாதிரி இல்லை. இப்போ படமே ஓவியன் படத்தையே விடக்கூடாதுரா உள்ளேன்னுலாம் வச்சுருக்கானுங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ படம் போடுவேன் நான். அப்போது அந்த 4 இஷ்யூவுக்கும் வேண்டிய படத்தை போட்டு கொடுத்துட்டா நான் ஃப்ரீ. நான் ஒரு 4 வாரத்துக்கு நான் வெளியே போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து அப்போ வந்து ஒரு நாளைக்கு 45 இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சா தான் நான் வெளியே போகலாம். தலைப்பு படம் வேறு 45 எல்லாமே எல்லாம். ஏன்னா இவர் நம்ம வேணுகோபால் இருந்ததுனால வேணுகோபால் அப்படியே எல்லாத்துக்கும் போய் கொடுத்துருவோம். அவங்க அதை வச்சுக்கிட்டு அந்த அந்த இடத்துல சிச்சுவேஷன் சேர்த்துருவோம். ஆமாம், டைரெக்டாக பேசுவேன். இன்னும் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க இப்போ? நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் வந்து இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நீங்கள் அது எப்படி போடுறீங்களோ போடுங்க சார்பார். அது மாதிரி தான் புஷ்பா தங்கத்தெரியும் சொல்லுவார். ஒரு சுஜாதா கூட அப்படி தான் சொல்லுவார். சுஜாதா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பார்ப்பார். ஆனால் என் படத்துக்குன்னு வரும்போது அவுத்து விட்ட கழுதையாக ஆக்கிடுவார். நீங்கள் என்ன வேணால் போடுங்க சார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் போடுறது அவ்வளோ நல்லா இருக்கும், நமக்கு அது அவருடைய ஸ்பிரிட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், அந்த அந்யோன்யம்லாம் எங்கே காணாமல் போச்சு. நானும் பட்டுக்கோட்டையும் காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இருந்து வரும். இப்போ ஒருத்தர் தான் இருக்கார் எனக்கு. அது ஏன்னா அவங்களும் போயிட்டாங்க. ஆமாம், அதாவது நான் எப்படி வரைவேன்னா, என் உருவத்தையே நானே போட்டுக்கிறது அது வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக தெரியல எனக்கு. அதனால் ஒரு கதையில் வந்து ஒரு ஓவியன் வருவான், அவனை பார்த்தா அவ்வளோ நல்லாவே இருக்க மாட்டான். ஆனால் எல்லாருக்கும் அவனை தான் பிடிக்கும். அப்படின்னா அதே நம்மளை தான் சொல்கிறாங்கடா அப்படின்னு என்னையே வரைஞ்சிடுவேன். எனக்கும் ஒரு நினைவு ஒன்று உண்டு. நான் வந்து பாக்கியாங்கிற புத்தகத்துக்கு நான் தான் லேஅவுட் டிசைனர் இருந்தேன். அப்போ வந்து அந்த கதைக்கான முடிச்சுட்டு அந்த கட்டத்துக்கு மட்டும் எடுத்து விட்டுட்டு அந்த ஒட்டின அட்டையை கொடுத்து விடுவேன். உங்கள்கிட்ட வந்து சொல்லி இந்த சீன் அவ்வளோ அப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்டையிலே வரைஞ்சி கொடுத்துருவார். எல்லாம் பெருசாக வரைஞ்சி ரெடியூஸ் பண்ணி, ஆமாம் சேம் சைஸ் அதிலே வரும், அப்படியே நாங்கள் ப்ராசஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த மாதிரியான காலகட்டமெல்லாம். ஆமாம் இல்லை இப்போ வந்து அது வேற. ஏன்னா அப்போ இருந்த ப்ராசஸுக்காக சொல்கிறேன். இப்போ கணினி. ஏன்னா அப்போ வந்து அந்த அதுக்கு எங்களுக்கு அந்த லேஅவுட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம்ல, அது சாருக்கு எனக்கும் ரொம்ப பொருத்தமாக ஒத்து போகும். அந்த மேட்டர்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது இப்போ நினைவு விட்டுனதுக்கு. அப்புறம் மாசே ஒரு நாளைக்கு குமுதத்துக்கு வித்தியாசமாக என்னமாதிரி பண்ணுங்க சார் இந்த கதைக்கு மட்டும் அப்படின்னு நான் ப்ரௌன் பேப்பரில் வரைஞ்சி கொடுத்தேன். நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் இருந்தீங்க அப்போ. சாதாரண பிள்ளைங்கள்லாம் நோட்டு புத்தகத்துக்கு அட்டை போடுவாங்களே ப்ரௌன் பேப்பர், அதுலேயே படம் வரைஞ்சி கொடுத்துட்டேன். ஆமாம்,
பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்டை நம்ம பேசும்போது, நம்மளே பேசும்போது இந்த மாதிரி தற்பெருமையாக பேச வேண்டியிருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். இது வந்து மாசே வந்து 14 வயசு பையன். சார் வந்து ஒரு நாளைக்கு 40-45 படங்கள் வரைவேன்னு சொன்னார். கீழே வந்து உள்ள தகவல் படிக்காதவர்களுக்காக சொல்கிறேன். கீழே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. 1980 வரை உள்ள ஒரு புள்ளி விவரம் படி 2 லட்சம் இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சிருக்கார். அது 1980 வரைக்கும் உள்ள புள்ளி விவரம். அதுக்கப்புறம் எவ்வளோ வரைஞ்சாருன்ற புள்ளி விவரம் அவர்கிட்ட இல்லை தொகுத்தவர்கள்ட்ட இல்லை. கீழே உள்ள விவரத்தை படித்து அந்த வியப்புள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது டெக்ஸ்ட் புக்ஸில் வரைந்தது, எல்லா லாங்குவேஜ்லையும் வரைந்தது எல்லாம் சேர்த்து 2 லட்சம்ன்றது வந்து அன்இமேஜினபிள். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸிபிஷனை பற்றி உங்களை நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போது அவருடைய லைஃப் என்டையர் பிக்சர், ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது அந்த கலெக்ஷன்லாம் எப்படி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் அப்படியே கலெக்ட் பண்ணின்றது. பட் எல்லாமே ரொம்ப அழகாக அதை நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த டேக்கே எங்களுக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தீங்க. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசில் அவருடைய இது அது எப்படி பிடிச்சிங்கன்னு தெரியல, அது ரொம்ப அமேசிங். அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அது மாதிரி லைஃப்பை பற்றி போட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே மாரிஸோட ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ரொம்ப வந்தோடனே ஸ்டன் ஆகிட்டேன் நான். ஏன்னா ஒரு கேலரி அதுவும் முக்கியமாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேட்டரையும் நீங்கள் கூப்பிட்டு இந்த ஒரு குரூப்பில் எல்லாருமே ஒரு குரூப்பாக இருந்து பழகினாலும் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல ஜெயராஜ் சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சூட்டபுளான ஒரு தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தா உங்களை பண்ணணும்னு சொன்னது மாரிஸ் தான். ஆமாம், அவர் வந்து இன்னொன்று இந்த தகவல்கள் எனக்கு சொல்லும் போதும் நான் சின்ன பையன் அந்த டைம்லாம் அந்த புக்கில் அவ்வளோ தூரம் நான் படிக்கவும் இல்லை. பார்த்தது படங்கள் பார்த்துருக்கேன். பட் இந்த கதைக்கு இந்த படங்கள்னு சொல்லி பிரித்து காமிச்சு அதை விலாவரியாக எனக்கு சொல்லி கொடுத்து அதை நான் பிரிக்கும் போது தான் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். படங்களை கலெக்ட் பண்ணுவோம், எந்த படங்களை போடலான்றது உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இருக்கிற ஸ்பேஸ் சின்ன இடம், அந்த இடத்துல எதை போடணுங்கும் போது எல்லாமே நமக்கு கிடைச்ச படங்களில் எல்லா வெரைட்டியும் காட்டணும். மெயினாக டைரி, உங்களோட டைரி இருக்குல்ல அது வந்து நம்ம வீட்டுக்கு போயிருக்கும் போது தான் பார்த்தோம். அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி அதை வந்து 3-4 தடவை படித்தார். எந்த படத்தை எதை கொண்டு போகணும், அதுக்கப்புறம் மார்க்கரை வச்சு எல்லோரும் படிக்க முடியாத வந்த நேரத்தில் அப்போ மார்க்கர் பண்ணி விட்டுறலாம். அந்த சின்ன வயசில் நான் படம் வரைகிற லட்சணத்தையும் ஸ்டடி பண்ணியிருப்பார். ஆமாம், புத்தியையும் ஸ்டடி பண்ணி புத்தி நல்லா இருக்குது சார். எல்லோரும் நாங்களும் அப்படி தானே இருந்தோம். அது அப்படியே பிம்பம் மாரி காமிச்சது. அன்றைக்கி அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நாங்கள் பதிவு பண்ணி வைக்கலையே அப்படின்னும் போது ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ கூட நீங்கள் பண்ணலாம், ரிவர்ஸில் பண்ணுங்க. ரிவர்ஸில் எல்லோரும் எழுதுங்க, உங்களோட எழுத முடியும். இல்லை இப்போ எழுதலாம்ல, இப்போ இருந்து இன்னையிலேருந்து நீங்கள் எழுதி பின்னாடி போங்க அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே நினச்சி வச்சுருக்கேன். அதை செஞ்சோம்னாக்கா அது பெரிய ஒரு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களே நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த வருஷப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கெங்கே எழுதிட்டே வரலாம், எழுதிட்டே போயிடும். அதில் நீங்கள் சொன்ன அந்த போர்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது நாங்கள் நிறைய படித்தோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய போர் சந்திச்சிருக்கீங்க. போர், அவன் ஊருக்கு போகிறான், நாளைக்கு நான் என்ன செய்யணும், அவன் போர் அடிக்குமே. போர் 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 நிறைய போரை ஏகப்பட்ட வகையில் எழுதியிருக்கீங்க. என்னுடைய டைரியில் தியாகராஜன் ஊருக்கு போயிட்டான், அவன் வந்து ஃபாரின் போயிட்டான், மனோகரன். வேறு நம்ம என்னடா செய்கிறது, போர் 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 போர்னு என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக நாள் வரைக்கும். ஆமாம், ஓ அதெல்லாம் என்ன போயிடுவேன், என்ன செய்வேங்கிறத விட அங்கே எவன் வருவான், போர் அடிக்கும். அத்தனை பேரையும் விட்டுட்டு மெட்ராஸுக்கு போய் என்ன பண்ணுறது. சார் ஒரே நிமிஷம், நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது
முதல்ல வந்து டெக்ஸ்ட் புக்கில் படம்லாம் சாதாரணமாக இருக்கும். அப்போ நான் என் மனசுக்குள்ளே நினச்சி உண்டு, ஜெயராஜ் சார் வந்து வரைஞ்சிருக்கலாமே நான் கற்பனை பண்ணிட்டுருப்பேன். அப்போ வந்து நான் காலேஜுக்கு போகும்போது தான் அந்த திடீர்னு தற்செயலாக ஒரு டெக்ஸ்ட் புக் இது பார்க்கும்போது ஜெயராஜ் ஃபெர்னாண்டோ அப்படின்னு இந்த இல்லஸ்ட்ரேஷன் பை அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு நம்ம அந்த காலத்திலே விஷுவலைஸ் பண்ணோமே வந்து அது வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு பயனாகுது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் அந்த அந்த மாடர்ன் ஸ்ட்ரோக்கும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து அது கிறிஸ்பாக இருக்கும். இந்த சிசல் லைக்னு சொல்கிற அந்த ப்ரிசிஷன் வந்து உங்களுடைய அந்த இதில் இருக்கும். ஆமாம், அது வந்து எனக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன், சொல்ல விட்டுட்டேன். அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நன்றி சார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து நீங்கள் இவ்வளோ ஜோவியலாக ஹியூமரஸாக ஹிலேரியஸாக பேசுவீங்கன்னா நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நண்பன் மிஸ்டர் நானா, அவர் தான் அடிக்கடி உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் நானும் அவரும். அன்றைக்கி இந்த மாதிரி விசேஷம் இருக்குது, வாரன் சுந்தர் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களை சந்தித்ததில் ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி. அதோட மணியம் சார், அரஸ் சார், பட்டுக்கோட்டை சார், மிஸ்டர் ஷியாம், இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸை பார்த்தது, I feel this evening is very wonderful and memorable. Thank you so much having given this much of time. Thank you. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னோடய சின்ன வயசு நினைக்கிறேன், அப்போது படித்த குமுதத்தில் வந்த ஒரு செய்தி இப்போது எனக்கு ஞாபகம் வருது இந்த ஒரு நல்ல தருணத்தில். அப்போ வந்து லேடிஸ் கிளப்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ லேடிஸ் கிளப்னால் அது கொஞ்சம் பெண்களாக ஒரு சங்கம் மாதிரி இப்போ நிறைய அமைப்பு வச்சுருக்காங்க. அப்போ லேடிஸ் கிளப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சாரை வந்து கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது ஒரு நிருபர் கேட்குறாரு, அந்த லேடிஸை கேட்குறாரு, ஏம்மா உங்களை இவர் ரொம்ப கவர்ச்சியாக வரைகிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க, அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் பாராட்டு விருது கொடுக்குறீங்களா எப்படி அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க, எங்களை இவர் நல்லா அழகாக வரைகிறாரு, நல்லா ரசிக்கும்படி வரைகிறாரு அப்படின்னு அவங்க பதில் வருது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் கவர்ச்சிகரமாக வரைகிறதுனால லேடிஸ் வருத்தப்படலை, அதனால மகிழ்ச்சி தான் பட்டாங்க. அது குமுதத்தில் வந்த செய்தி இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நன்றி சார். உங்களோட பிடிச்ச பொழுதுபோக்கு என்ன சார்? உங்கள் பொழுதுபோக்கு 1 2 3 அப்படி சொல்லுங்கள். உங்கள் 20s, 30s, 40s இப்போ சார் சார் இஃப் யூ டோன்ட், உங்கள் டீனேஜ்லேருந்தே ஆரம்பிங்க சார் உங்கள் பொழுதுபோக்கு. சின்ன வயசில் ஒழுங்காக, அதாவது ஒழுங்குங்கிறது இன்வெர்டட் கமர்ஸில் போட்டுக்கணும், ஒழுங்காக படம் வரைவேன் என்ன. அப்புறம் டீனேஜெல்லாம் வந்து கொஞ்சம் வாலிபன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒழுங்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது அது ஒழுங்கீனம்னு நான் இப்போ சொல்ல வரல, அதுதான் முக்கியம். நல்ல பாயிண்ட். அதாவது பெண்கள் கவர்ச்சியான அழகான பெண்களை வரையணுங்கிறது அது வந்து அந்த வாலிப வயசில் வந்தது. அந்த இது அது வந்து எவ்வளோ தத்ரூபமாக நான் பண்ணியிருக்கேன்னா எனக்கே இப்போ தான் தெரியுது. அது இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. வாலிப வயசெல்லாம் போய் சேர்ந்துருச்சு எந்த காலத்துலேயும் என்ன. அப்போவும் இன்றைக்கி வரைக்கும் அந்த இப்போ நல்லா படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன சார் அதில் ஒரு வக்கர மனசு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டுறாங்க. அது கிடையாது. அதுதான் அங்கே பியூட்டியே அதான். தெரியுதுங்களா? அந்த வக்கர மனசு இருந்தால் தான் வரைய முடியும்னா அப்போ நல்ல வரைகிறவன் கிடையாது நம்ம. புரியுதுங்களா? ஆர்டிஸ்ட்டு தான் கேட்கணும். ஏன்னா அது பொண்ணுடைய கவர்ச்சியை தான் ரசிக்கிறது தான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி இருந்தாக்க நான் வரைகிற படங்கள் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அது நல்ல அழகு அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாக்க அப்போ நல்லா வரையலாம் அப்படின்னு. அது பொழுதுபோக்கு என்னன்னு சொன்னால் நண்பர்களோட பழகிறது தான் எனக்கு. நான் அந்த ஏர்லி இந்த அடோலசன்ட் ஏஜ், டீனேஜர் ஏஜ் அதுலாம் நண்பர்களோட பழகிறது தான். நண்பர்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் லேட்டராக என்ன இப்போது இவனுக்கு பெருசாக வந்ததுக்கப்புறம் ஓவியம் தான் நல்ல பொழுதுபோக்கு. கண்டது என்ன புதுசாக ஒரு
ஹிஸ்ட்ரி நோட் புக் எடுத்தால் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் லெக்சரர் வந்து ஹிஸ்ட்ரி நோட்ஸ் கொடுக்குறது நிறுத்திட்டு பேச ஆரம்பித்தாருன்னா நல்லா அறுப்பார். அப்போ நான் அதுக்கு தெரிஞ்சதை ஹிஸ்ட்ரின்னா தெரிஞ்ச கதையை தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் அதே நோட்டில் ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதான் எனக்கு பொழுதுபோக்கு. அந்த படம் வரைகிறது பொழுதுபோக்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கிறேன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. எதுக்கோ நல்ல ஆர்டிஸ்டாக ஏனோ இருக்கிறோம். அது வேறு விஷயம். அது எங்கள் கடவுள் கொடுத்தது. என்ன பொழுதுபோக்குங்கிறது படம் வரைகிறது தான். வேறு என்ன சொல்லாமல் சொல்ல வேண்டியது தான் அது. சார் வணக்கம். இன்னொன்று என்னமோ சொன்னீங்க. அப்புறம் அதுதான் கேள்வி. அதாவது நான் வந்து இந்த லேம்புக்கு ஷேடு இருக்குல்ல, இப்போ இது ஒரு ஷேடு அது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கேன். அது ஃபேக்ட்ரி மேடு. ஆனால் நானே வெறும் கார்ட்போர்டில் படம் தானே வரைகிறேன்னு நினைக்கிறீங்க. அதில் ஷேடு கூட செஞ்சுருவேன். அதே டிராயிங் ஷீட்லேயே இது ஷேடு செஞ்சு போட்டிருப்பேன். வந்து பார்க்குறவங்களாம் சரி அது என்ன ஆட்டையில் செய்தது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. வந்து பார்க்குறவங்களாம் சார் இந்த புது ஷேடு எங்கே சார் வாங்கினீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள் சார், நாங்களும் வாங்கணும். ஒன்றும் வாங்கலை, நான் தான் செஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டேன். சார் எனக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க சார்ன்பாங்க. அப்படின்னா நம்மளை வேலை வாங்குறது. நான் அது எப்படி செஞ்சுறேன் வேணால் ஒரு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்போ தான் அது ரியல் ஃபன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தப்பிச்சுக்குவேன். சார் சொல்லுங்கம்மா. நான் ஜெயக்குமாரோட அக்கா. நான் ஓகே. நீங்கள் ஒரு நாளைக்கு 45 படம் வரைக்கும் வரைவேன்னீங்க. அப்போ ஒரு படம் வரைகிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்குவீங்க? என்ன லட்சணத்தில் வரைவீங்கன்னு கேட்கணும். ஐயோ அப்படி இல்லை. 45 படம் வரையுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 15 நிமிஷத்தில் 12 நிமிஷத்தில் ஒரு படத்தை வரைஞ்சிருவேன். அப்படின்னா தான் அவங்களுக்கு கொடுத்து முடியும், வேலை முடியும். நான் வெளியூர் போகணும்னா, வெளிநாடு போகணும்னா அப்போ தான் முடியுங்கிற அந்த உந்துதலுக்கு மனசுக்குள்ளே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது இருக்கிறதுனால அந்த ஸ்பீடு வந்ததுன்னு நினச்சிக்கிறது நான். சரி சரி. அவள் அந்த நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ அழகாக படம் வரைகிறது பெரிய விஷயம் இல்லை. பார்த்து வரையணும்ல. அந்த அழகு, அந்த கவர்ச்சி, அந்த லட்சணம்லாம் கொஞ்சம் கூட குறையாது. அதுதான் 15 நிமிஷத்தில் போட்டால் கூட அப்படியே போட்டுருவோம். இது எங்கள் அக்கா. நான் அந்த படத்தையே கொடுப்பேன். இது எங்கள் அக்கா. உங்கள் படத்தை குமுதம் ஆனந்த விகடன்லாம் வந்துச்சுன்னா உடனே அவள் படம் உடனே வரைஞ்சிருவா. அதை பார்த்து வரைவா. ரொம்ப லைக் பண்ணுவா. உங்களை பார்க்கணுன்னே நான் அன்றைக்கி வந்தேன். உங்களோட படம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவன் ரொம்ப டிராயிங் நல்லா வரைவா. உங்கள் படங்களெல்லாம் அழகாக உடனே பேப்பரில் உடனே படம் போட்டுருவாங்க. வரைஞ்ச படத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு அதை விட இன்ட்ரெஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. அது என்னையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரைகிறாங்கன்னா அது அப்போ எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. அப்போ நாங்கள் டெய்லரிங் தைக்கும் போதெல்லாம் நீங்கள் சாரிக்கு டிசைன் போட்டிருப்பீங்க. அதை பார்த்துலாம் நாங்கள் எங்கள் ப்ளவுஸ்லாம் தைச்சிருக்கோம். கேட்டால் நீங்கள் வரணும் வீட்டுக்கு. வரைஞ்ச படங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அதாவது ரொம்ப பேர் ரசிக்கிறவங்க இந்த வரைஞ்ச படத்தை எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. அவரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ பெரிய எல்லாம் இல்லை, நல்லா அழகாக வரைகிறவருன்னு சொல்லுங்கள். அவர் நல்லா அழகாக வரைகிறோம். அவர் படங்களுக்கு முன்னாடி நம்ம இதை கொண்டு போய் காட்டினா எப்படி அப்படின்னு ஒரு அந்த ஸ்மால் ஃபீலிங்கே வரக்கூடாது. அதுவும் படம் தான், இதுவும் படம் தான், எல்லாம் படம் தான். அதாவது 4 வரியிலலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நான் ஓவியனாகவே இருந்திருக்க முடியாது. அது எப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல முதல்ல, நல்ல ஸ்பிரிட் இருந்தது அவங்கக்கிட்ட. இதை இப்படி போடுங்களேன், நல்லா போடுங்க, கவர்ச்சியாக போடுங்க. அந்த படத்தை, அந்த கதையே பாருங்கள், ஒரு மாதிரி கவர்ச்சியாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கவர்ச்சியாக போடணும் அப்படின்னு. யூஸ்வலாக பொண்டாட்டிக்காரி ரொம்ப கவர்ச்சியாக போட்டால் அன்றைக்கி சோறு கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இவங்க அதுக்கு தலைப்புற, இவங்க அதுக்கு ஆப்போசிட்.
அது மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க அது யாராவது ஒரு இளம் ஒரு காலேஜ் பொண்ணுன்னு வச்சிங்களேன், அவங்க 4 பேர் சார் ஓவியரை பார்க்கணும் மேடம்னு வந்தாங்கன்னா அவங்கள அருமையாக வரவேற்று, அவங்க யூஸ்வலான மனைவின்னா ஒரு ஆவரேஜ் மனைவின்னா வந்துட்டாங்க அங்கேருந்து இழுத்து வாரி கட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே வரவேற்பாங்க. இவங்க அப்படி இல்லை, ரொம்ப பெருமையாக வாங்க உங்களை தான் வேலை கவனிக்கணும் நானுன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அது அப்புறம் இந்த உண்மையை மறைச்சி பேசவும் தெரியாது இவங்களுக்கு இருக்காங்களே. எனக்கு நான் அவங்கள்ட்ட குற்றம் சொல்லுவேன், கொஞ்சம் அப்படி நாசம் பண்ணி பேசணுமா அப்படின்னு. அதெல்லாம் அவங்களுக்கு வராது, எங்கள் அடித்து போட்டாலும் வராது. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க மணியை பார்ப்பாங்க, மணி 9:45 இருக்கும் காலையில். இன்னுமா தூங்குறாருன்னு நினைப்பாங்கலாம் ஒன்றும் சொன்னேன். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, அந்த விவசாயெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு தூங்கி சரி நான் எழுப்பி வர சொல்ல, நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணுறோம் மேடம், அவர் மெதுவாக ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க. ஏன்னா ஆனால் வந்து எழுப்பி விட்ருவான். ஆனால் எழுப்பி விட்டோடனே சட்டை போட்டுன்னு போய் மூஞ்ச கழுவிட்டு பல்லுக்கெல்லாம் விளக்கிட்டு அந்த டவலோடே வந்து இவங்க முன்னாடி உட்காந்துரும். அதாவது நமக்கு விகல்பமே ஒன்றும் கிடையாது எனக்கோ. அது மாதிரி இவங்க அந்த மாதிரிலாம் ஒரு எனக்கு எப்படியோ அதே மாதிரி இவங்களும். அதனால் நல்ல அந்த மேட்ச்சு அது மாதிரி. அதுமாக கல்யாணம் கட்டுற புதுசில் வந்து நல்ல அழகாக இருப்பாங்க. இப்போ தான் பரிதாபமாக இருக்கா பாவம். என்ன அப்போ இவளை பார்த்தே சில கதைகளுக்கு படம் வரைஞ்சிடுவேன். இப்போ உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாள்ல, அவள்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் உன்னை வரைகிறேன்ட்டு. அந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அந்த பக்கம் முடிஞ்சால் அடுத்த பக்கத்தை திருப்புவாள்ல, அவ்வளோ அந்த அசைவு தான் இருக்கும். அப்படியே அவளை பார்த்து வரைவேன். எனக்கு பார்த்து முக ஜாடையெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, அந்த பாஸ்டர் இருந்தால் போதும். அந்த ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை படித்தா எப்படி அந்த என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ ரொம்ப எனக்கு படம் வரைகிறதுக்கு ரொம்ப உந்துதலாகவும் இருக்கிறது மட்டும் இல்லை, உதவியாகவும் இருப்பான். ஆமாம். அப்புறம் ரெஃபரன்ஸு அந்த இந்த குதுப் மீனார் வரும் அந்த கதையில், குதுப் மீனாரை வரைய சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் உயரமா அப்படின்ட்டு நம்மளால் தன்னால் போட முடியாது. அது எங்கேயாவது ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது தேடி எடுத்துருவான். அந்த இதெல்லாம் இவளுக்கு தான் முடியும். ஆமாம். அப்போல்லாம் கூகுள் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அப்புறம் இப்போது தாஜ்மஹால்னால் பார்க்காம போட்டுருவேன். அது ஏன்னா அது வரைஞ்சி கொடுத்து அத்துப்படி ஆகிருக்கும். இப்போ உதாரணமாக அந்த இன்னொரு ஏதாவது சொல்லுங்களேன் அந்த மாதிரி. என்னது இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் அது வெஸ்ட்டு கோபுரம் ஒரு மாதிரி இருக்கும், ஈஸ்ட்டு கோபுரம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கும் ரெஃபரன்ஸு கேட்பேன், எடுத்து கொடுத்துருவான். அப்போ நான் இது வெஸ்ட்டுமா, இது ஈஸ்ட் கோபுரம் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு நான் இருங்க நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வரேன்ட்டு எடுத்து கொடுத்துருவான். எப்படிதான் அது மாதிரி தான், அந்த மாதிரி சின்சியராக ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு. ஆமாம், மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினானே, சும்மா பாடலை இது. இல்லை சார் பார்த்தேன். கேசரி உப்மா. உப்புமா வச்சுட்டிங்கன்னா நான் கரெக்டாக நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் அதுக்கு சர்க்கரை கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க. சர்க்கரை எடுத்துட்டோம் அப்புறம் பஜ்ஜி வடையெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. பஜ்ஜி வடையெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனால் இப்போ எல்லாம் பஜ்ஜி வடையெல்லாம் கிடையாது.
இந்த எழுதி வெள்ளிக்கிழமை தோறும் எல்லாரும் போவோம். என் பொண்ணு பையன் நாங்கள் 4 பேர் வெள்ளிக்கிழமை தோறும் சினிமா. அப்புறம் வெள்ளிக்கிழமை போனால் தான் சனிக்கிழமை நிறைய அது இதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. அவங்க வேலை இருக்காதுல்ல, அதனால உள்ள அப்புறம் அதுக்குன்னா இந்த காலத்தில் அடையாளம் அது சிம்மரான் மாதிரி உடம்பு போராட்டம் வந்து சிம்மரான் வந்து அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவருடைய நான் இப்போ சைக்கிளில் போயிட்டுருப்பேன், நான் குமுதம் ஆஃபீஸ் காலேஜுக்கெல்லாம். அப்போ மார்னிங் டைமோ ஈவினிங் டைமோ மத்தியானம் அது மாதிரிலாம் இவ்வளோ பிஸியாக இருந்த பீக் டைம் அவரோட. அந்த டைமில் தன்னுடைய ராஜர்வுட் பைக் எடுத்துகிட்டு தன்னுடைய டாட்டரை எடுத்துகிட்டு போய் பிஷப் விட்டு அவன் வந்து டான் பாஸ். ஸோ இது ரெண்டும் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு விடுறது அப்பப்போ நான் ஃபேஸ் பண்ணுவேன் நான் சாரை. ஸோ அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபேமிலி இதுக்கு. அப்போ நீங்கள் வந்து இதில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், சேட்பட்டு இது பற்றி அங்கேயா சேட்பட்டுக்கு அங்கே குமுதம் ஆஃபீஸ் கிட்ட இல்லையா சேட்பட்டு முதல்ல அப்போ அந்த முதல் இருந்தது. அங்கே இருந்து பைக். இன்றைய அரங்கு பல நல்ல மாபெரும் ஓவியர்களாலும் மிக முக்கியமான ஆளுமைகளாலும் இன்றைக்கி இந்த அரங்கத்திற்கு மிகப்பெரிய இது உருவாகிருக்கு. இது 2ஆம் ஆண்டு வெற்றி போட்டு சித்திராலயம் உருவானதுனால அதனுடைய நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கி ஐயாவை கூப்பிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நாங்கள் நினச்சோம். இந்த சித்திராலயம் உருவான பிறகு பொதுவாகவே வெகுசன கலைகள் பாப்புலர் ஆர்ட் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஓவியத்தை பார்த்தாலும் ரவிவர்மா ஓவியமா அப்படிம்பாங்க. ரவிவர்மாவுக்கு அடுத்து என்னென்னு தெரியாது. ஆனால் சித்திராலயம் ஒன்று உருவான பிறகு தான் கொண்டையராஜு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வீச்சு வந்திருக்குது. அது அப்போ இந்த நிறுவனத்தை இந்த ஆர்ட் கேலரியை உருவாக்கின ஜெயக்குமார் அவர்கள் ஏன் நம்ம வந்து கொண்டையராஜ ட்ரெடிஷனை மட்டும் பார்க்கணும், இந்த ட்ரெடிஷனோடு சேர்ந்து பாப்புலர் ஆர்ட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நாம் வந்து ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்பில் போய் அவங்க எல்லாமே ஊர்ப்புறங்களில் இதுவரைக்கும் வெளியில் தெரியப்படாத பாப்புலரான ஆட்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, தெரியப்படாத ஆட்களை ஃபுல்லாகவே இந்த ட்ரெடிஷனுக்கு பின்னால் என்னென்ன டெக்னிக்கல்ஸ் இருக்குது, யாராவது என்னென்ன இருக்காங்க அவ்வளவையும் நாங்கள் வந்து தொடர்ந்து ஆவணப்படுத்திட்டு வரோம். இந்த ஆவணத்தினோட ஒரு இதுவாக இந்த மாதிரி மிக முக்கியமான ஆளுமைகளையும் நாம் வந்து தொடர்ந்து வந்து அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்றக்கான ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் கொண்டு போனதில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மாதவன் பெயிண்டிங்கை பற்றி ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்டீஃபன் இங்கிலீஷ்னு சொல்லி கனடா நாட்டு ஆய்வாளர், இந்த கனடா நாட்டு ஆய்வாளர் நாம் பேசாத காலகட்டத்தில் 80களிலே வந்து கொண்டையராஜ ஓவியங்களை வந்து உலக அளவில் கொண்டு போய் அட்ரஸ் பண்ணவர். அந்த வகையில் வந்து அவரை வந்து இந்த சித்திராலயம் கே மாதவனுடைய பெயிண்டிங்கோட நுட்பங்களை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு இதை நாங்கள் பண்ணோம். அதற்கும் நல்ல ஒரு ஆதரவும் இதுவும் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சித்திராலயத்தின் 2ஆம் ஆண்டை கொண்டாடும் விதமாகவும் அதற்கு வந்து ஜெயராஜ் சாரை வந்து கூப்பிட்டு நம்ம கௌரவப்படுத்தணுங்கிறது மாதிரி இது பண்ணோம். இன்றைய விழா உங்களால் மிக அருமையாக இன்றைக்கி நிரம்பி இருக்குது. அதுக்கு சித்திராலயம் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து ஓவியர்களுக்கு கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறும். சித்திராலயம் சென்னையில் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடி இருக்கிறது. ஏன்னா மதுரையில் தான் அது பெருசாக நடக்கும்னு நினைப்போம், ஆனால் இன்றைக்கி அது நடந்திருக்குது. நல்ல ஒரு முயற்சியாக தொடர்ந்து முக்கியமான ஓவியர்களை அவர்கள் கௌரவப்படுத்துவது என்ற ஒரு வரலாற்று கடமையை செய்கிறார்கள். நாமெல்லாம் செய்ய வேண்டியது அவர்களோடு இணைந்து பணியாற்றுவது மட்டுமல்லாமல் 2 லட்சம் படம் பண்ணியிருக்கிறாங்க. அது பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட இருக்குதா, டாக்குமெண்ட் ஆகிருக்கா, ஒரிஜினலாக இருக்கா என்னன்னு தெரியல. அது யார் கையிலேருந்து அது எல்லாம் வருமா அப்படின்னு தெரியல. நீங்கள் மியூசிக் போட்டுட்டு கோர்ட்டுக்கெலாம் போகிறாங்க, இதுக்கு யார் ராயல்ட்டி கொடுக்காங்க என்ன ஏதுங்கிற அந்த வரைமுறை கூட இன்னும் இல்லை. அதெல்லாம் இனிமேல் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. ஒரு வெளிநாடுகளில் ஒரு கோடு போட்டால் கூட ஒரு 3க்கு 2 சின்ன பேப்பரில் வச்சால் கூட அதுக்கான வேல்யூ இருக்குது. இதற்கெல்லாமான ஒரு
தொடக்க புள்ளியாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் வர வேண்டும். இனியாவது நம்ம ஒரிஜினல் ஒர்க்கை வந்து ஆர்டிஸ்ட்டுகள் வந்து பேண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா அருகி போயிடுது, எழுதுவது அருகி போயிடுது. இனி புறமே காண்பியல் உலகத்துக்கு விஷனிங்லேயே எல்லாம் போனதுனால மேனுவல் ஒர்க்குக்கான அந்த ஒர்க்கு, இது என்ன படம் வரைந்தாலும் அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறது. அதற்கு முன்னுதாரணமாக சித்திராலயம் இருக்கிறது. நிறைய கனவுகள் நிறைந்த தொடக்கம், அவர்கள் கருதியதெல்லாம் நடக்கும். வந்திருந்த இணையருக்கு மிகுந்த நன்றி. உள்ளூர்காரனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் இந்த நன்றியை சொல்லி மகிழ்கின்றேன். நன்றி. தற்போது கௌரவிப்பு சோமசுந்தர் சார் அவர் நினைவு பரிசு வழங்குவார். ஐயா அவர்களுக்கு. எம் ராமலிங்கம் ஆர்டிஸ்டோட மூத்தசன் இப்பொழுது மேடம் லதா மேடம் அவர்கள் மேடத்திற்கு சாலை அணிவித்து நன்றை தெரிவித்துக் கொள்வார்கள். 2 பேருக்கும் இணைத்து ஆர்வி ராஜா ஐயா அவர்கள் தற்பொழுது பட்டுக்கோட்டை பிரபாகரன் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரன் அவர்களுக்கு மரியாதை செய்து மாசி ஐயா அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பார். அரசு ஐயா அவர்களுக்கு தற்போது கௌரவிப்பார். ஷியாம் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிப்பார். தற்பொழுது ஆர்வி ராஜு அவர்களுக்கு ஓவியர் ஜெயராஜ் அவர்கள் கௌரவிப்பார். தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் ஓவியர் ஜெயராஜ் அவர்களுக்கு கௌரவிப்பார். இறுதிக்கு வந்துவிட்டோம். எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த எங்களுடைய சித்ராலயம் நிறுவனத்தில் 2ஆம் ஆண்டு வெற்றி தொடக்க பயணத்தில் நிச்சயமாக எங்களுக்கு அழைத்ததும் எங்களுக்காக வந்து சிறப்பித்து தந்த ஓவியர் ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஓவியர் ஜெயராஜ் அவர்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் கூப்பிட்டதும் எங்களுக்கு செய்து தந்த எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு எல்லா ஆளுமைகளும் மாசி ஐயா, அரசு அவர்கள், ஷியாம் அவர்கள், மூத்தவர் ஆர்வி ராஜா ஐயா அவர்கள் எல்லோருக்கும் சித்ராலயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக ஐயா ஜெயராஜ் அவர்கள் நன்றியை தெரிவிக்க இசைந்துள்ளார். நன்றி யாருக்கு தெரிவிக்கிறது, எப்படி தெரிவிக்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் காட்டுறது ஒரு ஓவியரை பாராட்டுற மாதிரி தெரியல எனக்கு. ஓவியருக்கு விசேஷமான அன்பு காட்டுற மாதிரி தெரியுது. ஏன்னா
அது அன்புக்கு போய் நன்றி இல்லைன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. ஆனாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் நான் அப்போது இதை இந்த இந்த இவங்களுடைய இந்த சித்திராலயத்தோடைய ஒரு ஐடியாவுக்கு நான் எப்படி அந்த ஐடியாவுக்கு தான் பாராட்டு நான் சொல்லணும் இல்லைங்களா? அதாவது ஒரு ஓவியனையோ ஒரு எழுத்தாளனையோ ஒரு நடிகனையோ பாராட்டணும்னு தோணுதில்லை. இது வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நடிகனை பாராட்டி தான் பார்த்துருக்கோம். ஓவியனையும் எழுத்தாளனையும் பாராட்டினது கிடையாது. ஆனால் இந்த சித்திராலயக்காரங்களுக்கு எங்கேருந்து தான் ஐடியா வந்ததோ அவ்வளோ சிறப்பான ஐடியா அது இப்படி 4 பேர் இந்த ஓவியத்து மேலே ஆர்வம் உள்ளவங்களை அழைச்சி உட்கார வச்சு ஒரு பாராட்டு கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தோணிச்சு பாருங்கள். அதுக்கு சித்திராலயத்துக்கு கடமை மட்டும் இல்லை, நன்றி மட்டும் இல்லை, இன்னும் வேறு என்னமா செய்யணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அவ்வளோ அருமையான ஒரு விஷயம் அவங்க செய்தது. அது அவங்க அந்த அன்பை இன்றைக்கி நான் பார்க்கல. இவங்க என்னை இந்த பாராட்டு விழாவுக்கு என்னை அழைக்க வரும்போது என் கூட அவங்க பேசின மாதிரியிலேயே அந்த அன்பு சும்மா சரமாரியாக ஒரு படிப்படியாக வண்டியாக எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட அன்பு அதுக்கு நான் இப்போது நன்றி சொல்லணும். அதுக்காக தான் அவர்கிட்ட அடித்து பிடிச்சி வாங்கினேன் மைக்கை. ஆக நான் சித்திராலயத்துக்காக மட்டும் இல்லை, அதை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றியை, அன்பு கலந்த நன்றி. சும்மா வெறும் போனவன் வந்தவன் நன்றி அப்படின்னு கிடையாது, அன்பு கலந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன். உங்கள் முன்னால் உங்கள் சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. Uh-huh.